அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க மறந்துட்டான். அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க மறந்துட்டான். ஐயா இருந்துட்டாரு. ஆமா. அப்பதான் இந்த காலத்துல ஒருவர் இறந்து போய்விட்டா 4 பேருக்கு தோல்ல தூக்கிட்டு போனா அது ஒரு புண்ணியமா. அது ஒரு புண்ணியம். அது அப்ப ஒரு பாடை உற்பத்தி செய்து அதுல அமர வச்சு தூக்கிட்டு போவாங்க. சரி. இப்ப காலம் மாற மாற இப்ப ஒரு ரதம் ஒண்ணு வந்துருச்சு. ஆமாமா. அந்த ரதத்தை கொண்டு வந்து ரதத்துல கொண்டுகிட்டு போறாங்க. உண்மைதான். ஒருவனை இறந்து இந்த தோளிலேயே சுமந்து சொல்லக்கூடிய நேரத்துல இறக்குறவனை யாரு தூக்கிட்டு போறா? இறந்தவன் தான் தூக்கிட்டு போறான். இருக்கிறவங்க தூக்கிட்டு போறாங்க. அப்ப தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி நமக்கும் பின்னாடி இந்த நிலைமை நேருமேன்னு நினைக்கிறது கிடையாது. நினைப்பதில்லை. எப்படி பின்னாடி நமக்கு நேர்மையான யாரையும் இதே கதிதானே அப்படின்னு நினைக்காத இந்த மானிட ஜென்மாதான். இறந்தவனை இருந்தவனும் சுமந்துட்டான். அதை இருந்தவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். சரி. ஒரு ஜான் வயத்தினிலே வேதனையாய் பிறக்குறான். அவன் வேதனையாய் பிறக்குறான். ஒரு ஜான் வயத்தினிலே வேதனையாய் பிறக்குறான். எவன் கேட்கும் போது தடையில்லாமல் தன் உயிரை கொடுக்கிறான். எவன் கேட்கும் போது தடையில்லாமல் தன் உயிரை கொடுக்கிறான். ஒரு ஜான் வயிற்றிலே வேதனையா பிறக்குறான். அவன் வேதனையில் பிறக்குறான். அவன் கேட்கும் போது தன் உயிரை தடையில்லாமல் கொடுக்கிறான். எவன் கேட்கும் போது தன் உயிரை தடையில்லாமல் கொடுக்கிறான். இந்த ஒரு ஜன்மத்திலே இருந்து நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம பிறக்கிறோம். சரிதான். அப்படி பிறந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவித்து கடைசி நேரத்தில் சித்ராபத்திரர் அழைத்து உன் கணக்கானதை முடிந்து விட்டால் யமதர்மன் வந்து நம்ம உயிரை பிடிக்க வரக்கூடிய நேரத்துல இந்த உயிரை அவன் கேட்கும் போது நம்ம கொடுத்துதான் அவனுமே தவிர நம்ம பிடிச்சு இங்க வைக்க முடியாது. அப்ப இந்த மனிதன் பிறந்தவனுக்கு வாழ்வி சில காலம் மனிதா தாழ்வு சில காலம் வாழ்வு சில காலம் மனிதா தாழ்வு சில காலம் சில காலம் மனிதனுக்கு தாழ்வு சில காலம். பிறந்தவனா இருந்தவனோ சுமந்துட்டான். அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க இந்த மனிதனா பிறந்தவன் வாழ்வு சில காலம் தாழ்வு சில காலம். ஒரு மனிதன் பிறந்து நிலையான ஒரு சந்தோஷமா இந்த உலகத்தை யாராவது வாழ்ந்திருக்கிறானா? யாரும் இல்லம்மா. செல்லும்போ கொஞ்ச காலம் இன்பமா இருந்தாலும் சில காலம் துன்பம். சில காலம் துன்பமா இருந்தாலும் சில காலம் இன்பம். சில காலம் இப்படித்தான் நம்ம அனுபவித்து நம்ம உயிர் போவதை தவிர இந்த உலகத்துல நிலையானது யாருமே கிடையாது. யாருமே. அப்ப இந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு இது என்னோட, இது யா இடம், இது யா வீடு அப்படின்னு பேசிக்கிறேமே. பறந்து பறந்து பொருளை தேடி பாவகுலத்தில் நீராடி. 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 நீ பிறந்த வந்த நாள் முதலா ஆசை என்னும் உறவாடி. நீ பிறந்து வந்த நாள் முதலா ஆசை என்னும் உறவாடி. பிறந்தவனா இருந்தவனோ சுமந்துட்டான். அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க. அப்போ இவ்வளவு பொருளை சேர்த்து வைக்கிறோமே தவிர இந்த பொருள் எல்லாம் எண்ணுதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மைதான். கடைசி நேரத்துல நம்ம போகும்பொழுது என்ன பொருளை கொண்டுகிட்டு போறோம்? ஒண்ணுத்தையும் கொண்டு போறோம். என்ன பொருளை கொண்டுகிட்டு போறோம்? ஒரு பொருளையும் கொண்டு போறோம். இறந்து போகக்கூடிய நேரத்துல ஒண்ணு அடி வருவது 4 பொருள். 4 பொருள். 2 பொருள் பாதியோட வந்துரும். சரி. 2 பொருள் ஒன்னோடவே வந்துரும். அது என்னென்ன பொருள்? அதுதான் நீ சம்பாரிச்சு வச்ச பொருள். பொல்லாத உலகத்திலே மனிதனே நீ புண்ணியங்கள் செய்து வை தமிழனே. பொல்லாத உலகத்திலே மனிதனே பொல்லாத உலகத்திலே மனிதனே ஒரு புண்ணியங்கள் செய்து வை தமிழ்
பொல்லாத உலகத்திலே மனிதனே சில புண்ணியங்கள் செய்து தமிழனே. ஒரு மனிதன் இறந்து போகக்கூடிய நேரத்துல நம்மோடு வருவது என்ன பொருள்னு சொன்னனே. ஆமா, இதுல 4 பொருள் நம்மளோட வருதுன்னு சொன்னேன். உண்மைதான். அந்த 4 பொருள்ல 2 பொருள் பாதியோட வந்துரும், பாதி பொருள் அங்கே இருக்கும்னு சொன்னேன். உண்மைதான். அந்த 2 பொருள் என்ன பொருள் தெரியுமா? என்னென்ன பொருள்? ஒரு மனிதன் செய்வது பாவமா புண்ணியமா? எப்படி? ஆமா, ஒரு மனிதன் செய்வது பாவமா புண்ணியமா? இரண்டும் தான். அப்போ ஒருவர் இறந்து சரி தூக்கிட்டு போகும்போது இந்த வார்த்தையெல்லாம் வருமா? எப்படி? நல்லவர் ஒரு மனிதன் இந்த ஊர்ல நல்லதை செய்திருந்து ஒரு மக்களுக்கு இப்போ ஒரு ஊர்ல ஒரு தலைவரா இருக்கான்னு வச்சுக்க. ஆமா, அவர் தலைவரா இருந்து இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்திருந்தா அந்த ஜனங்கள்லாம் அவரை சத்தம் என்ன சொல்லும்? அடாடா, இப்பேற்பட்ட ஒரு மனிதன் நல்ல மனுஷனாச்சே, இவர் இப்ப இறந்து போயிட்டாரு, இவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்க கூடாதா, அப்பேற்பட்ட மனிதருக்கு இப்பேற்பட்ட சாவு வந்தது அப்படின்னு மக்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறார்களே, அதுதான் அவர் செய்த புண்ணியம். அவர் செய்த புண்ணியம் இதுவும் கூட வரும். ஆனா எதுவுமே செய்யாத ஐயா கரும்பியா இருக்கிறான் பாரு. ஆமா, அவன் இறந்து போகும்போது அப்ப சொல்லுவார்களா? எப்படி? என்ன சொல்லுவாங்க? மோளக்காரன் மட்டும் அடங்க மாட்டாரு. என்ன சொல்லுவாங்க? இப்பேற்பட்ட படுபாவி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா ஊரே அழிஞ்சு போயிடும், ஊரே அழிந்து விடும். இவன் இருந்தது இவன் செத்தது நல்லது அப்படின்னு சொல்வது பாவம். இது 2 வரும். ஆனா சரி, அந்த 2 பொருளும் பாதியோட சரிப்பா. எதோட? சுடுகாட்டோட அது போய் மறைஞ்சிரும். அந்த சுடுகாட்டோட இந்த 2 பொருளும் மறைஞ்சிரும். சரி, நீ செத்து கூட போகும்போது ஒன்னோட சேர்த்து வச்ச பொருள் கூட வருதா? வரல. என்ன பொருள் கூட வருது? 2 பொருள் சொன்னேன். அது என்ன பொருள் தெரியுமா? தாயாலு சொந்தமில்லை, சொந்தமில்லை, தாயாலு சொந்தமில்லை, நம் தந்தையாரு சொந்தமில்லை, அண்ணாரு சொந்தமில்லை, நம்மோடு பிறந்த தம்பியோ சொந்தமில்லை. தாயும் 300 நாள் அங்கத்திலே சுமந்து ஒரு தாயானவள் கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தொப்புள் கூடி வழியாக நமக்கு உயிரை கொடுத்து காபத்து செய்து நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தில் தொப்புள் கூடி வருவார்த்த உடனே தாய் பாசம் போய்விடுகிறது. தாய் பாசம் 300 நாள் சுமந்து பெற்ற ஒரு பாசத்துக்காக நம்மள பால் கொடுத்து சோறு கொடுத்து வளர்த்து ஒரு தாய் ஆளாக்குறான்னா நம்மள பெற்ற தோசை தவிர நம்ம இறந்து சுடுகாட்டு கொண்டு போகும்போது நம்ம அம்மாவும் நம்ம புள்ள சேர்த்து சேர்ந்து கூட படுத்துக்க போறாங்களா? இல்ல. அப்ப அது சொந்தம் இல்ல. சொந்தம் இல்லம்மா. நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி ஆடி பொருளை சேர்த்து சம்பாரிச்சு வச்ச அப்பா நம்ம இறக்கும்போது நம்ம பிள்ளை இறந்துருச்சுன்னு சொல்லி அப்பாவும் நம்மளோட கூட வந்துட போறாரா? இல்ல. அவரும் கிடையாது. இல்ல. அண்ணனும் சொந்தம் கிடையாது, தம்பி சொந்தம் கிடையாது. அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாம் 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி 10 வயசுக்கு மேல பங்காளிக்கிறான். ஆமா, அந்த 5 வயசு வரைக்கும் நம்ம இருக்கும் போது தான் கூடிக்கிட்டு தவிர 10 வயசான பங்கு பிரிச்சுக்கிட்டு பங்காளி ஆயிக்கிறோம். உண்மைதான். அப்ப நம்ம செட்டா கூட நம்ம அண்ணன் செத்து போயிட்டான் தம்பி செத்துட்டான்னு சொல்லி நம்மளோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து செய்ய வேண்டிய சடங்கத்தான் கூட இருந்து அதை செய்வான தவிர நம்மளோட படுப்பது கிடையாது. அண்ணனும் சொந்தமில்லை, தம்பியும் சொந்தமில்லை, அக்காலும் சொந்தமில்லை, நமக்கு தக்கையோ சொந்தமில்லை, அண்ணனும் சொந்தமில்லை, அக்காலும் சொந்தமில்லை, தம்பியும் சொந்தமில்லை, அங்க அண்ணனும் சொந்தமில்லை. அண்ணன் தம்பி சொந்தம் கிடையாது, அக்கா தம்பி சொந்தம் கிடையாது. ஆமா, கூட பிறந்தவங்க கூட நம்ம செத்து போனோம்னா நம்ம அண்ணன் செத்துட்டாரு தம்பி செத்தாரு கூட இருந்து நமக்கு ஏதோ ஒரு அதை இதை கொண்டு செஞ்சுட்டு போவங்களே தவிர அதுவும் சொந்தம் கிடையாது. அப்ப 2 பொருள் சொன்ன அது என்ன பொருள் தெரியுமா? கட்டிய மனையாலும் சொந்தமில்லை, நம்ம பெற்ற பிள்ளைகளும் சொந்தமில்லை, கட்டிய மனையாலும் சொந்தமில்லை, நம்ம பெற்றெடுத்த பிள்ளையோ நமக்கு சொந்தமில்லை. சொந்தமா தாலி கட்டுற பொண்டாட்டி கூட கடைசி வரைக்கும் நமக்கு உட்கார்ந்து அழுவாங்க. நமக்கு 16 நாளைக்கு விரதம் இருந்து செய்ய வேண்டிய சடங்கு செய்வாங்க. நம்ம செத்து சுடுகாட்டுக்கு போய் குயில படுக்கும் போது அவங்களும் வரப்போறது வருவதில்லை. பெத்த பிள்ளை செய்ய வேண்டிய சடங்கு செய்து நமக்கு கொல்லி வைத்து குடவெடுத்து நம்மள காடு சக்கரனை தவிர அந்த பிள்ளையும் நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உடம்பானது எதுக்கு சொந்தம்? இது மண்ணுக்கு சொந்தமான உடம்பப்பா.
மண்ணுக்கு சொந்தமான உடலப்பா மனதில நினைத்திரியும் சொந்தமான உடலப்பா உன் மனதிலே நினைத்திரியும் மனிதனால பிறந்து எல்லா பொருள் போனாலும் ரெண்டே பொருள் நம்மோடு வருதுன்னு சொன்னேன். அதுதாயா நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்து மண்ணோடு மண்ண மக்கக்கூடிய பொருள் கையோ காலு தான் நம்மா நம்மோடு வருவது கடைசி வரை கையோ காலு தான் நம்மா இருந்தவனோ சுமந்துட்டான் அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க மறந்துட்டான் கற்பனையில் எழுதி வைத்த பாட்டமா இது கற்பனையில் குமாரி கற்பனையில் எழுதி வைத்த பாட்டமா இதை கண்ணீருடன் பாடுகிறேன் அப்படி ஆமா இந்த உலகத்திலே சரி எந்த ஒரு மனிதனும் நிலையான வாழ்வது கிடையாது நிலையா இருப்பதும் கிடையாது ஆனா ஐயாவுக்காக நாடத்துக்காக வந்திருக்கிறோம். உண்மைதான். அதை விட என் கதையை கேட்ட பொல்லாத சஞ்சலம். என்ன சொல்ற? என் வாழ்க்கை வரலாறு சொன்ன மனசுல பயங்கரமான கஷ்டங்கள் ஏற்படும் அம்மா. ஐயோ காவதி அவருக்கு கற்பக விருசகத்துக்கு தாக்கி சபைநாடி நாடகம் வந்த பொழுது நான் யாரு, என் விளக்கம் என்ன, என் பெயர் என்ன, அத கரெக்டா சொல்லு பாப்போம். தெரியும் சொல்லி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியம். உங்க சொந்த ஊர் மா பொடையூர். உங்கள் பெயர் குமார் நாடக ஆசிரியர் என்று எனக்கு நன்றாக தெரியும். எங்க பாட்டி பிறந்தது இந்த ஊர் தான். இந்த ஊர்ல உண்மையால தப்பா? கடைசி நேரத்துல இந்த உறவு அறாத இருக்கணும்னு எங்க பெரியப்பா முத்துசாமி அவரும் செத்து போயிட்டாரு. எங்க நடப்பா கந்தா அவரும் இறந்து விட்டார். அப்புறமா அத்தை இருந்தாங்க, அத்தை புருஷன் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. சரி. கடைசி நேரத்துல இந்த உறவு வரக்கூடாதுன்னு சேகருக்கு எங்க அத்தை பொண்ணு இங்கே ராணி இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் இங்க நமக்கு சொந்த கடைசி வரைக்கும். சரிதான். கேட்க கிடையாது, அது என்னுடைய சொந்த பேர் அல்லவா? கேட்க கிடையாது. இந்த போலி வேற சொல்லிக்க வந்தானே, இதுக்கு என்ன பேரு? இந்த போலி வேடத்தின் பேரை சொல்லி காமித்தால் தெரிந்து கொள்வேன். Nalaganta berrigia விளக்கம் புரிந்ததா? எம்மா, உங்க விளக்கம் எனக்கு புரியும், அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. நாடுகள் என்பது 56 தேசம் அல்லவா? 56 தேசத்திலே 55 தேசத்துக்கும் தலைநகரமாக விளங்கக்கூடியது. இது முன்னோர்கள் வைத்த பெயர் அகஸ்தினாபுரம். அதுக்கு தற்காலிகமா உள்ள பெயர் டெல்லி. அக்கா, டெல்லி என்று சொல்லக்கூடிய அகஸ்தினாபுரத்து நீதியோட நேர்மையோட அரசாட்சி செய்து வந்த பதி என்று சொல்லக்கூடிய மன்னன் இருக்கிறார் நீல மகாராஜன். அண்ணனுடைய மனைவி என்னுடைய பெயரோ ரத்தினமாலை. கணவன் கல்யாணம் செய்தி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியும் சந்தோஷமா இருந்தா குடும்பம். குடும்பம் சந்தோஷம் இல்லைன்னா குடும்பம். அதான் ஒத்தாள் குடும்பம், முப்பாட்டினா சன்னியாசன்னு பழமொழி. சரி.
என் கணவன் என்னை விடாமல் படிக்க சந்தோஷமாக திருமங்கலித்து முடித்து கணவன் மனமும் சதிமதியாகத்தான் இருந்து என் கணவர்களால் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் அவருடைய விந்தாரனின் முந்தில் உதித்து கரு உருவாகி ஒரு தாயா பிறந்தவன் 300 நாள் 10 மாசம் 10 மாதம் இந்த கர்ப்பத்துல குழந்தையை நான் சுமந்தேன். எத்தனை மாதம் தெரியுமா? 6 மாத கர்ப்பம். 6 மாத கர்ப்பம். நான் 6 மாத கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல என் கணவருக்கு இந்த அகஸ்திராபுரத்துக்கு நல்ல ஒரு வாரிசு உருவாகி விட்டது என்று என் கணவர் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தார். சரிதான். அந்த நேரத்திலே இந்த அகஸ்திராபுரத்தில் உள்ள குடிமக்களான ஓடுடகத்தன் ஓடி வந்து மகாராஜா கல்யாணம் முடிந்தது. சரி, மனைவியோடு சந்தோஷமா வீட்டிலே இருந்துகிட்டா நாங்கள் இடக்கூடிய பயிர்கள் எல்லாம் கானகத்திலே மில்லமன்றி மிருக ஜாதிகள் அதாகுதம் செய்கிறது. நாங்கள் இந்த நாட்டை விட்டு வேற ஏதாவது அந்நிய தேசம் செல்கிறோம் என்று குடிமக்கள் குறையிட்டார்கள். சரிதான். நான் என்ன சொன்னேன், சுவாமி, நம்மளுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்தால் போதாது, மக்களுடைய இடுக்கத்தையும் தீர்க்க வேண்டும். நான் வீட்டுல இருக்கிறேன். சரி, குடிமக்களுடைய குறையை தீர்த்து விட்டு பாருங்கள் என்று அனுப்பி வைத்தல்லவா. போகக்கூடிய நேரத்துல அவர் என் முகத்தை உற்று பார்க்குவான், நான் அவரை பார்க்குவான். ஒருவர் பிரியாமல் படிக்கு என் கணவரை என்ன வச்சு அப்புறம் போனவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தல்வா. ஆமா, ஆசையுடன் வளர்த்த புறா என்னை மறந்து போனது. ஆசையுடன் வளர்த்த புறா என்னை மறந்து போனது. அது பாதை மாறி போனது. ஆசையுடன் வளர்த்த புறா என்னை மறந்து போனது. பாசமெதியில் இருந்த அது பாதை மாறி போனது. பச்சதெல்லாம் பாசமா போட்டதெல்லாம் வேசமா. பச்சதெல்லாம் பாசமா போட்டதெல்லாம் வேசமா. ஒண்ணுமே புரியல உலகத்திலே என்னமோ நடக்குது தெரியவில்லை. ஒரு பொண்ணா பிறந்த கடைசி வரைக்கும் வாழ்னு சொன்னா தாலி கட்டிய கணவன் இல்லாமல் ஒரு குடும்பத்துல வாழ்ந்தால் அது குடும்பம் கிடையாது. நீ எப்படித்தான் கணவன் இல்லாமல் வாழ்ந்தாலும் ஒருவர் அடுத்தவன் முகத்தை திரும்பி பார்க்க வாழ்ந்தாலும் நீ உனக்கு அவசாரி பேர் வச்சிருவார்கள். ஆமாமா, காட்டுக்கு வில்லம்புகளை எடுத்துக்கொண்டு கணவர் காட்டிலே சென்று மிருகங்களுடைய ஒரு வேட்டையாடக்கூடிய நேரத்தில் கொடிய மிருகம் இருக்கிறது அல்லவா. எனக்கு சொல்லப்பாலும் காட்டுக்கு போனவர் என் சாமி என்ன விட்டுட்டு போனவரு வருவார் வழி மேல் விதி வைத்து பாது கொடுத்து சொன்ன நேரத்துல அங்க சாமி
புலி அடித்து அந்த காட்டில என்னமா அழைத்த மன்னவர் இருக்காரல்லவா சொல்ல மாறா எனக்கு தங்க பவுன வச்சு என்ன மாலையிட்ட கண்ணா தருதல கும்பலோட இந்த தங்கால எங்க வச்சு என்ன ஊட்டி நீ தனிதடமா போன சாமியா தங்க எனக்கு பவுனவானா என்ன மாலையிட்ட என் கண்ணா தருதால கும்பல இந்த தங்கால அழிச்சுக்கையா எனக்கு வந்த சீமான தலைப்பக்கம் வச்சுக்கையா எனக்கு புடியா பவுர வச்சு என்ன மாலையிட்ட என் கண்ணால பிறந்த இடத்த சேனையோட இந்த பொண்ணால எங்க வச்சு என்னை விட்டு நீ புறப்பட்டு போன சாமியா நீ வச்ச எனக்கு புடியும் எனக்கு பவுன் வேணாம் பிறந்த இடத்து எனக்கு சேன வேணாம் இந்த பொண்ணால அழிச்சுக்கையா எனக்கு வந்த சீமானவ பின்னால வச்சுக்கையா இன்னைக்கு நீ மடியா பவுன வச்சு என்ன மாலையிட்ட என் கண்ணால இன்னைக்கு உன் மக்க மனுவோடு இந்த மங்கால எங்க வச்சு என்ன விட்டு நீ மாயானம் போன சாமியா எனக்கு மடியா எனக்கு பவுன் வேணாம் மக்க எனக்கு மனுவு வேணாம் இந்த மங்கால அழிச்சுக்கையா எனக்கு வந்த கண்ணால மடி பக்கம் வச்சுக்கையா நான் பச்சை பலகரித்து எனக்கு வந்த பாண்டியார இன்னைக்கு பலபரமும் சன்னல் வச்சு எனக்கு வந்த சீமான ஒரு பதுமை வச்ச மாடி கட்டி இன்னைக்கு அந்த பதுமை வச்ச மாடியில எனக்கு வந்த பாண்டியானா இருக்கலாம் நம்ம விட்ட ஒரு பாம்பா நுழைஞ்சது இல்லை இன்னைக்கு பங்காளிய பூத்ததில்ல
எனக்கு வந்த பாண்டியானா நீ போனதும் இனிமேலுக்கு அந்த பங்காளிக்கு தான் தெரிஞ்சா அவன் இனிமேல் பாம்பா உருவெடுப்பான். நான் படுக்கிற படுக்கா கெட்டி போப்பான். நான் அந்த பாம்பையும் கொல்லணுன்னா நான் பங்காளிய வெல்லுனா நான் பெத்த பாலகனு செருசாச்சே எனக்கு வந்த பாண்டியனும் இல்லையாச்சே அந்த பாம்பையும் கொல்லவும் எப்பறம் பங்காளிய வெல்லவும் என் பறந்த திருமுடியான பார்த்து முடிக்க மாட்டோம். உங்க அம்மனை பாப்பாத்தி தூங்க மாட்டான். நான் ஈர பழகருத்து என்ன மாலையிட்ட கண்ணாள இன்னைக்கு இருபரமோ சன்னல் வைத்து என் சீமான ஒரு எதிர்த்த வச்ச மாடி கட்டியா இன்னைக்கு அந்த எதிர்த்த வச்ச மாடியில எனக்கு வந்த எஜமானன் இருக்கவும் நம்ம விட்ட ஒரு எறும்பா நுழைஞ்சதில்லை. என் சீமான ஒரு எதிராளியும் போந்ததில்ல. எனக்கு வந்த எஜமானா நீ போனது இவளுக்கு அந்த எதிரிக்கு தான் தெரிஞ்சா அவன் எறும்பா உருவெடுப்பான். என் சீமான இருக்கிற இடத்துக்கு தீ போப்பான். அந்த எறும்பையன் கொல்லால அவனு கொல்லணுன்னா நான் எதிரியாளிய வெல்லணுன்னா நான் பெத்த இலசை சரிச்சாச்சே எனக்கு வந்து எஜமானி இல்லையாச்சே. அந்த எறும்பையும் கொல்லலாமா எதிராளிய வெல்லலாமா என் இறஞ்ச திருமுடிய எடுத்து முடிக்க மாட்டான். வங்காமன என்னைக்கு தூங்க மாட்டான். நான் உள்ள மடிச்சு கட்டி என் உள்ளடக்கி இந்த ஊர்ல நான் ஒதுங்கி நடந்தாலும் தனிமை ஒழுங்கா படைச்சாலும் இனிமேலுக்கு இந்த ஊர்ல உள்ள சானா எனக்கு ஊதாரி பேர் வைப்பான். இனிமேலுக்கு எனக்கு ஊர்ல நாய வைப்பான். என் பட்டம் அடிச்சு கட்டி என் பாவாடைய உள்ளடக்கி இந்த ஊர்ல நான் பார்த்து பழைச்சாலும் நான் பதமா நடந்தாலும் இவளுக்கு நம்ம ஒரு பங்காளி கூட்டம் எல்லாம் எனக்கு பாவியா பேரு வைப்பா. இவளுக்கு எனக்கு 10 ஒரு நாய வைப்பான்.